NCERT grade 11 chapter 3 periodic classification உடைய book back answers பார்த்துட்டு இருக்கோம். question number 30 assign the position of the element கேட்டிருக்காங்க. ஒரு 3 question கொடுத்திருக்காங்க. பொசிஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எலமெண்ட் கரெக்டாக எந்த குரூப் எந்த பீரியடில் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். கான்ஃபிகரேஷன் பாருங்கள், NS2 NP4 அண்ட் N ஈக்குவல் என்ன பண்ணிட்டாங்க 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல 3s2 3p4 அப்படின்னு வரும், ரைட்டா? அண்ட் நமக்கு தெரியும் இந்த NS2 NP4ன்றது என்னது, ஆக்சிஜன் ஃபேமிலி, அதாவது 16th குரூப்போடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ 16th குரூப் அண்ட் 3 வந்ததுனால என்ன இருக்கும், நமக்கு தேர்ட் பீரியடில் இருக்கும், ரைட்? ஸோ அந்த எலமெண்ட்டோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபர். ஸோ இது அடிஷ்னல் தான்ப்பா, நீங்கள் சல்ஃபர் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை, ரைட்? ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறேன். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் N-1 T2 அடுத்து NS2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் N ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வரும் 3D2 அண்டு 4S2 அப்படின்னு வரும். ஸோ S2 செகண்ட் பிளாக், 3D2 அப்படின்னா D பிளாக்ல செகண்ட் குரூப்பு. ஸோ அப்போ மொத்தம் 2 and 4, இப்போ ஃபோர்த்து குரூப்பில் இருக்கும். அப்போ ஃபோர்த்து குரூப் அண்ட் N வேல்யூ 4னால நமக்கு என்ன வந்துடும், ஃபோர்த்து பீரியட் அப்படின்னு வந்துடும். அப்போ ஃபோர்த்து குரூப் ஃபோர்த்து பீரியடில் கூட எலமெண்ட் என்ன எலமெண்ட் அப்படிங்கன்னா டைட்டேனியம், ரைட்டா? ஸோ இது அகைன் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அடுத்தது பாருங்கள், தேர்ட் ஒன் N-2 F7 அடுத்து N-1 D1 அடுத்து NS2, ரைட்டா? இங்கே என்னது N ஈக்குவல் டு 6 நமக்கு வரும். அப்போ என்ன வரும் நமக்கு இந்த இடத்துல 4F7 5D1 6S2. இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், கரெக்டா? அப்போ நமக்கு என்ன ஆயிரும், இந்த F வர்றதுனாலேயே இது என்ன பீரியடு 6 வந்திருக்கு N வேல்யூ. அப்போ என்ன ஆகும் 6th பீரியட். ஆனால் குரூப் சொல்ல முடியாது, ஏன்னா F பிளாக் நமக்கு தனியாக இருக்கும். இது என்னது F பிளாக் எலமெண்ட். அப்போ என்ன பண்ணிக்கலாம், அதை F பிளாக்னு போட்டுக்கலாம். குரூப் தெரியாது F பிளாக், பட் என்ன பண்ணிக்கலாம், அதை லாந்தனம் சீரிஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனால் 6th பீரியடில் லாந்தனம் தான் வரும். அப்போ லாந்தனாய்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம், ரைட்டா? அப்போ என்ன எலமெண்ட் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெடோலினியம், GD அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அந்த எலமெண்ட்டு. அப்போ நமக்கு F பிளாக்ல வரக்கூடிய குரூப்ஸில் நமக்கு என்ன 7th நம்பரில் இந்த எலமெண்ட் இருக்கும், கெடோலினியம் இருக்கும். ஸோ இதை சொல்ல முடியும். பட் ஆனால் நம்ம யூஸ்வலாக சொல்லக்கூடிய அந்த மற்றதுக்கு தான் சொல்ல மாதிரி குரூப்ஸ்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ பொசிஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த குரூப்பு எந்த பீரியட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடணும், டிஃபைன் பண்ணிடணும். ஸோ இங்கே மட்டும் நமக்கு பீரியடுக்கு பதில் என்ன வந்துடும், இது F பிளாக் எலமெண்ட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம், ரைட்? தேங்க்யூ.